Hi all, welcome to my channel. So இன்னைக்கு பார்க்க போகிறது டியோடாப்போட ப்ராடக்ட் ரிவ்யூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் ஷேப்ட் கிட்ஸ் பவுல். இது 19 ருபீஸ் வந்து பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. ஸோ கிட்ஸில் மினிமம் ஸ்நாக்ஸ் வீட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், நல்லா தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஃபைபர் வாஷ் பேஷன் டால். இது 20 ரூபா சொன்னாங்க, அதுக்கான ஒர்த் இல்லை. ஆனால் வந்து 10 ருபீஸ் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருக்கலாம், ஏன் 20 கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் ஓகே. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பரான விஷயம் இது. ஸோ நைஃப் ஷார்ப் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக ஷார்ப் பண்ணிக்கலாம். டீட்டெயில் வீடியோ நான் தனியாக போடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒர்த் பை தான் நான் சொல்லுவேன். நான் ஈஸியாக என்னோடய 2 நைஃப் வந்து நான் ஷார்ப் பண்ணிக்கிட்டேன், கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ராவல் சோப் ஆர்கனைசர். இது 35 ருபீஸ்க்கு. நம்ம எங்கே வெளியில் போகிறோம் அப்படின்னா இதில் அழகாக போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப க்யூட்டாக ஒர்த்தாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்தது. இன்னொன்று கூட ஆர்டர் பண்ணியிருப்பேன், பட் நான் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இது வந்து வாஷிங் சோப் ஸ்டாண்டு. இது ஒரு 44 ருபீஸு. இது எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. எப்படின்னா துணி துவைக்கிறதுக்கு சின்ன சின்ன ஒயிட் கிளாத்ஸ்க்கெலாம் வந்து கையில் சோப் வச்சு நம்ம தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் இது தேவை கிடையாது. இது உள்ளே போட்டுட்டு இந்த ரோலரில் வச்சு நம்ம ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம தேய்ச்சோனாலே போதும். ஈஸியாக நம்ம வந்து அழகாக நம்ம துணியை துவைச்சிடலாம், ரொம்ப ஈஸி. இது டீட்டெயில் வீடியோ நான் தனியாக உங்களுக்கு போடுறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பென்சர் வித் சிலிகான் ப்ரஷ். இது வந்து 48 ருபீஸு. இது பிளாஸ்டிக் குவாலிட்டி எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, ஆனால் அந்த ஒர்த்துக்கு தான், அந்த ப்ரைஸ்க்கு தான் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிளாஸ்டிக் ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு. சாதாரணமாக ஒரு 10 ருபீஸ் பாட்டில் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து இந்த சிலிகான் ப்ரஷ் மட்டும் ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு. 48 ருபீஸ்க்கு இது நாட் ஒர்த் தான் நான் சொல்லுவேன், எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. மேபி இந்த ப்ரைஸ்க்கு ஓகே, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். சிலிகான் ப்ரஷ் நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு சோப் டூத் ப்ரஷ் ஸ்டாண்டு. இது வந்து நமக்கு ஆணி அடிக்காமல் மாட்டி வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஒரு ஸ்பேச்சுலா, அதுவுமே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒர்த் ப்ரைஸ். இது 40 ருபீஸுங்க. அது ஒரு கட்டர், குக்கி கட்டர் பார்த்தீங்கன்னா 31 ருபீஸ் தான். இது நம்ம ஈஸியாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், குக்கீஸ் பூரிஸ் போட்டுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கீ செயின் வந்து 26 ருபீஸ், அதுவும் அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. இது ஒரு சின்ன மினி பிளெயின் மாதிரி 6 ருபீஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. இது சிலிகான் ஸ்விம்மிங் கேப் 46 ருபீஸு. ஸோ ஸ்விம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டபுள் சோப் டிஷ் ஸ்டாண்ட். இது 9 ருபீஸ். 9 ருபீஸ்க்கான ஒர்த்தில் தான் இருந்துச்சு, ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிடிக்கலனா கூட அப்பப்போ மாற்றிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் வந்து இயரிங்ஸ் தான். 34 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க, கோல்ட் கலரில். இதை நம்ம மாடர்ன் அண்ட் நம்மளுடைய குர்த்திஸ் கூட பேர் பண்ணிக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டான அழகாக இருந்துச்சு. 34 ருபீஸ் ரியலி ஒர்த் த பை. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப நாளாக மீஷோவில் தேடி வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் ஒர்த்னே சொல்லலாம். இது வந்து டோட்டலாக 51 ருபீஸ் தான் ஏதாச்சு. எனக்கு மீஷோவில் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் அண்ட் ப்ளஸ் இருந்துச்சு. இல்லை ஒரு ஸ்பாஞ்ச் ப்ளஸ் வந்து ஒரு பம்பிங் கொடுத்துருவாங்க. கீழே சோப் ஊற்றிட்டு மேலே நம்ம பம்ப் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு, லிக்விட் வாஷ் யூஸ் பண்ணும்போது. அண்ட் இது குவாலிட்டியுமே வந்து அந்த 51 ருபீஸ்க்கு ஒர்த் தான், நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது ஒரு போர்ட்டபிள் காஸ்மெட்டிக் பவுச் 33 ருபீஸு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம காஸ்மெட்டிக்ஸு, நம்ம தேவையான ட்ராவல் நீட்ஸ், மெடிசன்ஸ் எல்லாமே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் மெட்டீரியல், ஸோ நல்லா டியூரபிளாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே டிஎம் போட்டுறேன். அண்ட் இது ஒரு ஃப்ரூட் மில் ஸ்லைஸர்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஒரு நட்ஸு கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இது மீஷோலேயும் இருந்துச்சு, 100 ருபீஸ் ப்ளஸ் தான். இதில் 42 ருபீஸ் தான். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. அதில் போட்ட மாதிரி கலரும் ஒரு மாதிரி ஃபேட் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த பிளாஸ்டிக்கில் சரியாக இல்லாத மாதிரி ஒரு டிஃபெக்ட் பீஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கு யூஸ் பண்ணாலும் தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் வாங்கினதுலேயே எனக்கு பிடிக்காத ப்ராடக்ட் எது, ப்ரைஸ்க்கு ஒர்த்தே இல்லைன்னு அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா இதுதான். 109 ருபீஸ். ஸோ இது பிளாஸ்டிக் கிச்சன் ஆர்கனைசர் தான். இது மேலே வந்து நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சுக்கலாம், கீழேயும் நம்ம அடுக்கிக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நான் வாங்கலை. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டீல் மெட்டல்லே பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்குலாம் இருக்குது. ஸோ இது 109 ருபீஸ்க்கு இது ஒர்த் இல்லைன்னு தான் சொல்வேன். நான் பிளாஸ்டிக்னு கவனிக்கல. உங்களுக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் சப்போர்ட்டிங்.